வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கட்டிங் சீரீஸோட நாள் 10. இன்றைக்கி டே சீரீஸாக இருக்காது, ஏன்னா மேக்ரோஸ் கால்குலேஷன் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்கிறதுனால டே சீரீஸை பற்றி போட முடியல. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு டே 4 வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலரி லெவலை சர்ப்ளஸாவோ இல்லை டெஃபிசிட்டாவோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களோட மேக்ரோஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா மேக்ரோஸ் கால்குலேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மேக்ரோஸ் மீன்ஸ் கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேட் வந்து நம்ம பாடிக்கு எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஃபேட் லெவல் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலரி லெவலில் இருக்கிற 20% ஆஃப் கேலரிஸ் ஃபேட்டுக்கு நீங்கள் ஒதுக்கிடணும். 20% ஆஃப் மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபேட்டுக்கு ஒதுக்கின பிறகு அந்த கேலரி அமௌண்ட்டை நீங்கள் டிவைட் பை 9 கேலரிஸாக போடும்போது நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 கிராம் ஆஃப் ஃபேட் இஸ் ஈக்குவல் டு 9 கேலரிஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் கட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களோட பாடியில் இருக்க 1 kg ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 2 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். பட் இப்போ நீங்கள் பல்க் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.6 to 1.8 grams ஆஃப் ப்ரோட்டீன் பெர் கேஜி எடுத்தால் போதும். ஏன்னா நீங்கள் கட்டில் இருக்கும்போது நீங்கள் கார்ப் கண்டென்ட் கம்மியாக எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக ரொம்பவே தேவைப்படும். அதனால் 2 grams எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பல்க் பண்ணும்போது கார்ப் கண்டென்ட் ஜாஸ்தியாக எடுப்பீங்க. ஸோ கார்ப் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரோட்டீன் ஸ்பேரிங். உங்களுக்கு ப்ரோட்டீன் நீங்கள் 1.6 to 1.8 grams நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கார்ப் கண்டென்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் எடுத்திருப்பீங்க, எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதை இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிராம்ஸோட கேலரி கிடச்சிரும். நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு. ஏன்னா 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு 4 கேலரிஸ். நான் சொன்ன மாதிரி 1 கிராம் ஆஃப் ஃபேட் இஸ் ஈக்குவல் டு 9 கேலரிஸ் அண்ட் 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு 4 கேலரிஸ். ஸோ இந்த ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட டோட்டல் கேலரிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் டோட்டல் கேலரிஸ் ஆஃப் ஃபேட் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி லெவலோட இந்த இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கேலரிஸ் வரும். அந்த கேலரிஸை டிவைட் பை 4 பண்ணும்போது உங்களோட கார்ப் கண்டென்ட் கிடச்சிரும். ஏன்னா 1 கிராம் ஆஃப் கார்ப் இஸ் ஈக்குவல் டு 4 கேலரிஸ். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ப்ரோட்டீன் கண்டுபிடிக்கணும், எப்படி ஃபேட் கண்டுபிடிக்கணும் அண்ட் எப்படி கார்ப் கண்டென்ட் கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் மேக்ரோஸை கரெக்டாக ஸ்பிட் பண்ண பிறகு இதை உங்களோட டெய்லி டே பேசிஸில் கரெக்டான அந்த கோலை கரெக்டாக அச்சீவ் பண்ண பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு பார்க்குறேன். நன்றி.